அன்புள்ள நியூஸ் தமிழ் நேயர்களே வணக்கம். இன்று 28/9/2025 புரட்டாசி மாதம் 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. ஷஷ்டி திதி பகல் 2:27 வரை, பின்பு வளர்பிறை சப்தமி. கேட்ட நட்சத்திரம் பின்னிரவு 3:55 வரை, பின்பு மூல நட்சத்திரம். நாள் முழுவதும் மரண யோகம். இன்று ஷஷ்டி. முருக வழிபாடு மிக மிக நல்லது. சுப முயற்சிகளை தள்ளி வைப்பது உத்தமம். ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 மணி வரை, யமகண்டம் பகல் 12 மணி முதல் 1:30 வரை. இன்றைய சுப உரைகள் காலை 7 மணி முதல் 9 மணி வரை, பகல் 11 மணி முதல் 12 மணி வரை, பிற்பகல் 2 மணி முதல் 4 மணி வரை, மாலை 6 மணி முதல் 7 மணி வரை, இரவு 9 மணி முதல் 11 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசியாதிபதி செவ்வாய் 7இல் சஞ்சரிப்பதாலும், 3இல் குரு, 8இல் சந்திரன் சஞ்சரிப்பதாலும் பொறுமையோடு செயல்பட வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. இன்று நாள் முழுவதும் சந்திராசிரமம் இருப்பதால் தேவையற்ற நெருக்கடிகள் ஏற்படும். சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். உடனிருப்பவர்களால் உங்களது மன அமைதி குறைவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எந்த ஒரு விஷயத்திலும் ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து செயல்பட வேண்டும். தொழில் வியாபாரத்தில் உங்கள் உழைப்புக்கான பலனை அடைய சிக்கல்கள் உண்டாகும். உத்தியோகத்திருப்பவர்களுக்கு மன நிம்மதி குறைவு ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருப்பதால் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. இன்றைய நாளில் புதிய முயற்சிகளை தள்ளி வைப்பது தவிர்ப்பது, அஷ்டலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. ரிஷபராசி நேயர்களே, ராசியாதிபதி சுக்கிரன் கேந்திரஸ்தானமான 4இல் அமைய பெற்று 6இல் செவ்வாய் 7இல் சந்திரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் முடிக்கக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு இருக்கிறது. நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு. பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். தொழில் ரீதியாக ஒரு நல்ல வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உங்களுக்கு இருக்கிறது. உத்தியோகத்திருப்பவர்களுக்கு உங்களுக்கு இருந்த கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி ஒரு நல்ல நிலையினை அடைவீர்கள். ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வுகள் கிடைக்கும். அது மட்டுமில்லாமல் உங்கள் மீது இருந்த பழிச்சொற்கள் எல்லாம் தற்போது விலகி நிம்மதியான சூழ்நிலை ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கிறது. மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு பைரவர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4இல் புதனும் 6இல் சந்திரனும் சஞ்சரிப்பது சிறப்பான அமைப்பாகும். நெருங்கியவர்களின் ஆதரவானது மிக மிக சாதகமாக இருக்கும். உடனிருப்பவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் உண்டாகும். பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது எதிலும் சிறப்பாக செயல்பட்டு நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கடகராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் சுக்கிரன், 3இல் புதன், 5இல் சந்திரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். பல்வேறு வளமான பலன்களை பெறுவீர்கள். எடுக்கும் முயற்சியில் சாதகமான பலன்கள் கிடைக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒற்றுமையானது திருப்திகரமாக இருக்கும். ஒரு பெரிய மனிதர்களுடைய நட்பானது உங்களுக்கு கிடைக்கும். தொழில் ரீதியாக ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிகவும் சிறப்பாக இருக்கும். உடன்பிறந்தவர்களிடம் பேசுகின்ற போது சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது நல்லது. தேவையில்லாத பயணங்களை தள்ளி வைப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு கால பைரவரை வழிபாடு செய்வது மிகவும் நல்லது. சிம்ம ராசி நேயர்களே,
ஜென்ம ராசியில் சுக்கிரன் 3இல் செவ்வாய் 11இல் குரு சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். பண வரவுகள் மிக மிக சாதகமாக இருக்கும். புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். மறைமுக எதிர்ப்புகள் குறையும். குடும்பத்தில் ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். பெண்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது எதிலும் சிறப்பாக செயல்பட்டு நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உங்களுக்கு இருக்கிறது. மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசியில் புதன் 3இல் சந்திரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உங்களது முன்கோபத்தை சற்று குறைத்து கொள்ள வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. பொதுவாக பேச்சில் சற்று நிதானத்தோடு இருக்க வேண்டும். வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம். பொறுமையை கடைபிடிப்பது மிக மிக நல்லது. குறிப்பாக கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். தொழில் வியாபாரத்தில் உங்கள் உழைப்புக்கான பலனை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கிறது. குறிப்பாக வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். மேலும் ஏற்றமிகுந்த பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. துலா ராசி நேயர்களே, குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதாலும் லாபஸ்தானத்தில் சுக்கிரன் கேது சஞ்சரிப்பதும் அற்புதமான அமைப்பாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். சுபகாரியங்கள் கைகூடும். நெருங்கியவர்களின் ஆதரவு மிக சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் மற்றவர்கள் பார்த்து ஆச்சரியப்படும் அளவிற்கு ஒரு கௌரவமான நிலையினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பெண்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். உடல் ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாம் தற்போது விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். கடந்த கால சோதனைகள் எல்லாம் மறையும். இன்றைய நாளில் நிதானத்தோடு இருப்பது, சிவன் ஸ்தலங்களுக்கு சென்றுவிடுவது மிக மிக நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சந்திரன் 10இல் சுக்கிரன் 11இல் சூரியன் புதன் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக ஒரு நல்ல வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. உடனிருப்பவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். பண வரவுகள் மிக மிக சாதகமாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். வெளியூர் தொடர்புகள் மூலமாக ஒரு சில ஆதாயங்கள் கிடைக்கும். வண்டி வாகனங்கள் மூலமாக சுப செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையானது இருக்கிறது. இன்றைய நாளில் அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. தனுசு ராசி நேயர்களே, குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதாலும் 10இல் சூரியன் புதன் 11இல் செவ்வாய் சஞ்சரிப்பதும் அற்புதமான அமைப்பாகும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். எடுக்கும் முயற்சியில் அனுகூலங்கள் கிடைக்கும். உடனிருப்பவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். தொழில் ரீதியாக பல்வேறு வளமான பலன்களை பெறுவீர்கள். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். பெண்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. ஒரு சிலருக்கு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் அதன் மூலமாக அனுகூலங்களும் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. மேலும் ஏற்றங்களை பெறுவதற்கு பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 10இல் செவ்வாய் 11இல் சந்திரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறைந்து ஏற்றமிகுந்த பலன்களை பெறுவீர்கள். நீங்கள் நல்லதாக பேசினாலும் அதனை மற்றவர்கள் தவறாக எடுத்துக்கொள்வார்கள் என்பதால் பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. முடிந்தவரை மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் உங்கள் பணியில் மட்டும் கவனத்தோடு இருக்க வேண்டும். கணவன் மனைவி இடையே கௌரவம் பார்க்காமல் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல வளர்ச்சி கிடைக்கும். வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது.
அதிக முதலீடுகள் கொண்ட செயல்களை தற்காலிகமாக தள்ளி வைப்பது மிகவும் நல்லது. இன்றைய நாளில் அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கும்பராசி நேயர்களே, குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதாலும் 7ல் சுக்கிரன் 10ல் சந்திரன் சஞ்சரிப்பதும் நல்ல அமைப்பாகும். உங்களின் பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் கைகூடும். கணவன் மனைவி இடையே ஒற்றுமையானது சிறப்பாக இருக்கும். வயது மூத்தவர்களிடம் பேசுகின்ற போது சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறையும். சில நேரங்களில் உணர்ச்சி வசப்படாமல் பொறுமையோடு செயல்படுவது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிகவும் சிறப்பு. மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 9ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிப்பதும் 7ல் புதன் சஞ்சரிப்பதும் சற்று சாதகமான அமைப்பாகும். எதிர்பாராத உதவிகள் சில கிடைத்து அதன் மூலமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சற்று குறையும். பண வரவுகள் சற்று சாதகமாக இருக்கும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை காப்பாற்றக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். கணவன் மனைவி இடையே விட்டு கொடுத்து செல்வது நல்லது. தேவையற்ற பயணங்களை தள்ளி வைப்பது உத்தமம். தொழில் வியாபாரத்தில் வேலையாட்களை அனுசரித்து சென்றால் ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. முடிந்தவரை முன்கோபத்தை சற்று குறைத்துக் கொள்வது நல்லது. இன்றைய நாளில் முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை பார்த்தோம். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.